ஒரு தகப்பன் தான் ஒரு ஒலிகாரன் என்ற அடிப்படையில் அவனுக்கு பிள்ளைகளின் மீது செலுத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிற போது தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து தன்னுடைய சொத்துக்களை பிழையான முறையில் அவர் பங்கிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தைக்கு என்ன சொன்னார்கள்? நுஅமானுக்கு மட்டும் சிறப்பாக ஒரு நன்கொடையை ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க முற்பட்ட போது வேறு பிள்ளைகளும் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு இது அநியாயம், இதற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்றார்கள். அவர் தகப்பனாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அதிகாரம் ஒரு எல்லை வரையறை செய்யப்பட்டிருக்கு. அது அல்லாஹ் இட்ட வரையறைக்குள் அது பிரயோகிக்கப்பட வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் விருப்பமற்ற கணவரை முடித்து கொடுத்தார். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் அந்த பெண் வந்து முறையிட்டாள். பொருத்தமில்லாத மாப்பிள்ளைக்கு முடித்து கொடுக்கிறதற்கு அவருக்கு ரைட்ஸும் இல்லை. அதே நேரம் அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லாத ஒரு மாப்பிள்ளைக்கு முடிச்சு கொடுப்பதற்கும் அவருக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த கணவன் அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு குறை, அது மார்க்கம் அங்கீகரித்த குறையாக இருக்கும். அல்லது பெரும் படிப்புள்ளவராக இருப்பார், ஆனால் அழகில்லாதவராக இருப்பார். அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை விருப்பமாக இருக்கும். நாம் பார்த்த மாப்பிள்ளை இதுதான், நீ முடிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று முடித்து கொடுத்தால் அதுவும் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்தை பிரித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வீட்டுக்குள் உள்ள தகப்பனுடைய அதிகாரம்.